மை ஸ்விங் ஜர்னி டே 11 பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸில் வந்து நைஃப் ப்ளீட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நைஃப் ப்ளீட் சொல்லி கொடுக்கறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. 1 வயசு குட்டி பாப்பாவுக்கு ஒரு பாவாடை சட்டை தச்சு தர சொல்லி. இல்லை, எனக்கு இன்னும் பாவாடை சட்டை தைக்க தெரியாதுன்னு சொல்லி அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 டேஸ் கழித்து எனக்கு நைஃப் ப்ளீட் சொல்லி கொடுத்துட்டாங்க. நைஃப் ப்ளீட்கான ப்ராக்டிஸே இந்த பாவாடையை தச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன். 1 வயசு குட்டி பாப்பாங்கிறதுனால அவளுக்கு எந்த விதமான இரிட்டேஷனும் இருக்கக்கூடாதுங்கிறதுனாலேயே எல்லா இடத்துலையுமே ஃப்ரெஞ்ச் சீம் வச்சு கன்சீல் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இந்த லேசஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து நான் அட்டாச் பண்ணியிருந்தேன். அப்படியே பார்த்தாலும் நெக்கு கிட்ட வந்துட்டு ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ என்கிட்ட குந்தன் ஸ்டோன்ஸ் இருந்தனால அதை வச்சு நெக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. கஸ்டமர் எனக்கு 3 டேஸ் மட்டுமே டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொரியர் வந்துட்டு மதுரைக்கு போகணுங்கிறதுனால அவசரமாக தச்சு பேக் பண்ணி கொரியரும் பண்ணியாச்சு. கஸ்டமர் ப்ளேஸ்க்கும் ரீச் ஆகிடுச்சு. அந்த கஸ்டமர் வேறு யாரும் இல்லை, என்னோடய தங்கச்சி தான். என்னோடய தங்கச்சி பொண்ணுக்காக தான் கேட்டிருந்தா. பாப்பா போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸும் எனக்கு அனுப்பியிருந்தா. அந்த ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.